வந்துட்டான் போல. இவன் எங்க போறான் ஒண்ணும் தெரியல. நல்லா கவனிங்க. புதிய உடன்படிக்கைக்கு உரியவர்களா பழைய உடன்படிக்கைக்கு உரியவர்களா என்பதை இப்பொழுது தீர்மானித்து தான் ஆக வேண்டும். நம் பழைய உடன்படிக்கைக்கு உரியப்பட்டவனா இருந்தா இன்னும் மறிச்சு இன்னொரு நேரம் புதைக்கிறது நல்லது. I am not recommending another baptism, but that is the right way. நல்லா கவனிங்கய்யா, நல்லா கவனிங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேதத்தின் கொஞ்சம் ரகசியத்தை மேல பார்த்தாதான் என்னுடைய உத்தரவாதம் எனக்கு தெரியும். எனக்குள்ள விறுவிறுப்பு உண்டாகும், எனக்குள்ள ஒரு புரட்சி உண்டாகும் என்பதற்காக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Every Christian, it is not for the workers alone, it's for every Christian. எல்லா கிறிஸ்தவர்களும் யோசிக்க வேண்டியது, நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்திருக்கிறேனா? எல்லாம் கவனிங்க. அப்ப நீங்க கேப்பீங்க, நியாயப்பிரமாணம் எதுக்கு பிரதர்? அப்போ ஹல்லேலூயா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொன்னார், அதே நான் உபயோகப்படுத்துறேன். நியாயப்பிரமாணங்கிறது உங்களுக்கு காய்ச்சல் எவ்வளவுன்னு வர்றதுன்னு பாக்குற தெர்மாமீட்டர். டாக்டர்கிட்ட போறீங்க, குளிரா இருக்கு டாக்டர், குளிரா இருக்கு, பசி வரமாட்டேங்குது, தலையை சுத்துது, தலையை இருக்குது அப்படின்னா உடனே அவர் ஒரு தெர்மாமீட்டர் வச்சு உங்களுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர்னு பாக்குறாரு. அந்த தெர்மாமீட்டருக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். உனக்கு எவ்வளவு காய்ச்சல் அடிக்குது, சரி தெர்மாமீட்டர் வச்சுட்டார் டாக்டர், வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? டாக்டர் தெர்மாமீட்டர் வைத்து விட்டார். You don't say தெர்மாமீட்டர் வச்சா காய்ச்சல். தெர்மாமீட்டர் காய்ச்சல் பார்க்கிறதுக்கு தான், காய்ச்சல் போகிறதுக்கு அல்ல. அப்ப நியாயப்பிரமாணம் உனக்கு எவ்வளவு காய்ச்சல் அடிக்குது, எவ்வளவு தூரம் நரகத்துல போறன்னு காட்டுறதுக்கு தான். அல்லேலூயா. அது உன்னை ட்ரீட் பண்ணாது. அதனாலதான் என் ஆண்டவர் விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நல்லா கவனிங்க. இயேசு எனக்காக மரித்து ரத்தம் சிந்தினாலே இந்த புதிய உடன்படிக்கையின் காரண